அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிறப்பவம் பொறாது பேதுறல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பொருளறியேன் பொருளறிந்தார் போன்று நடித்து இங்கே பொங்கி வலிந்து உடைகின்றேன். பொய்யகத்தேன் புலையேன் மருளறியா திருவாளர் உலங்கயக்கத் திரிவேன். வையுண்டும் உளவுதவா மாடனவே தடித்தேன். வெருளறியா கொடுமணத்தேன் விலற்கு இறைத்து கழிப்பேன். வீணர்களில் தலை நின்றேன் விலக்கணைத்தும் புரிவேன். தெருளறியேன் உலகிடை நான் ஏன் பிறந்தேன். நினது திருவுளத்தை அறிந்தில்லேன் தெய்வ நடத்து அவனே அப்படின்னு சொல்லி தான் இந்த 7வது பாடல் வள்ளல் பெருமான் இயற்றியிருக்காங்க. இதுக்கு பொருள் பார்த்தோம் அப்படின்னா, மெய்ப்பொருளை உணராதவனாகிய நான் உணர்ந்தவர் போல நடித்து பெருமிதம் கொண்டு கெடுபவனாகவும், பொய் நிறைந்த நெஞ்சம் உடையவனாகவும், பிற உயிர்களை கொன்று புசிப்பவனாகவும், பெரியோர்கள் கண்டு மனம் வெறுக்குமாறு இலி செயல்களை செய்து திரிபவனாகவும், வயிறார உண்டும் உளவிற்கு உதவாத மாட்டைப் போல் சோம்பித் திரிபவனாகவும், அச்சமில்லாத கொடிய மனத்தை உடையவனாகவும், பயனற்ற செயல்களை செய்பவனாகவும், வீண் செயல்களை செய்பவர்களின் தலைவனாக நின்று சமூகத்தில் விலக்கு என்று ஒதுக்கிய விஷயங்களை செய்து கெடுபவனாகவும், எதிலும் தெளிவில்லாதவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் இவ்வுலகில் ஏன் பிறந்தேனோ? அம்பலத்திலே திருநடம் புரியும் பெருமானே, நினது திருவுளத்தை அறிகிலேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் இங்கு மனம் நொந்து இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்க இந்த கெடு குணங்கள் எல்லாம் நமது குணங்களை எல்லாம் அவருடைய குணங்களாக ஏற்று அந்த மனம் வெம்பி அந்த இறைவனிடம் அந்த கோரிக்கையாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி குறைகளோடு இருந்தால் நான் அருளை பெற முடியாது. அதுக்காக என்னுடைய இந்த குறைகளை எல்லாம் நீக்கி எனக்கு அருள் செய்யணும் அப்படின்றதுனால தான் இந்த பாடல்களை எல்லாம் இந்த தலைப்பின் கீழே சொல்லி ஏற்றிருக்காங்க. சரி, இப்போ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குணங்கள், அதாவது குணக்குற்றங்களை தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. அதாவது பொய் பேசுகிறது, புலைத்தொழில், அதாவது பிற உயிர்களை கொன்று புசிப்பது, அப்புறம் சோம்பலா ஒரு வேலைக்கும் உதவி, அதாவது மாட்டுக்கு கம்பேரிசன் பண்ணுறாங்க. அதாவது வையுண்டும் உளவுதவா மாடெனவே தடித்தேன். அதாவது நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம், ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பலாக படுத்துருக்க மாடு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் உடம்பு தான் பெருத்ததே ஒழிய எந்த ஒரு பயனும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெருளறியா கெடுமணத்தேன் விலற்கு இறைத்து கழிப்பேன் அப்படின்றாங்க. அப்புறம் வீணர்களில் தலை நின்றேன் விலக்கணைத்தும் புரிவேன். சமூகத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் விலக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்குறாங்களோ அதையெல்லாம் எடுத்து செஞ்சு இன்னும் கெட்ட பேர் வாங்கி வீணாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. தெருளறியேன், எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவில்லாமல் இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதில் முத்தாய்ப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மெய்ப்பொருளை உணராதவனாக இருக்கின்றேன் அப்படின்றாங்க. அப்போ மெய்ப்பொருள்னால் என்னன்னு பார்ப்போம். வள்ளல் பெருமான் மெய்ப்பொருள்னு எதை மீன் பண்ணுறாங்க, அவர் எப்படியெல்லாம் அந்த மெய்ப்பொருள் அடைகிறதுக்கு அவர் என்ன வழிமுறைகளை பின்பற்றினாங்க. இப்போ அதே வழிமுறைகளை நம்மளும் பின்பற்றணும்னா அந்த மெய்ப்பொருளை நம்மளும் அடைஞ்சிடலாம். சரி, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சித்தி அடைந்த அந்த நிகழ்வுலேருந்து இந்த வீடியோவை நான் தொடங்குகிறேன். அதாவது 1874ஆம் ஆண்டு தைப்பூச தினம் இரவு வள்ளலாரின் உடலில் கடவுள் அருள் பூரணமாகி
அந்த அருட்பெரும் ஜோதி அவரிடமிருந்து வெளிப்பட்டு அந்த அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானுடைய உடம்புல வந்து கலந்து வள்ளல் பெருமான் வந்து என்ன ஆகுறாங்க, அருட்பெரும் ஜோதியாகவே மாறுறாங்க. அப்போ அந்த வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியே ஆனதுனால அவருக்கு வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம், இந்த தேகங்கள் எல்லாம் பெற்று முத்தேக சித்தின்னு சொல்லக்கூடிய கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, இந்த சித்தி அனுபவங்களையும் பெற்று அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, அக வடிவு இங்கு அனக வடிவாகி மற்ற சமயங்களில் சொல்கிறது மாதிரி கடவுளோட ஐக்கியமானதோடு நிற்கலை. அந்த கடவுளுடைய ஐக்கியமானது மட்டும் இல்லாமல் அந்த கலப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வெளிப்பட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்காக என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து அந்த அருளாட்சியை செய்கிறாங்க, கடவுளுடைய அருளாட்சியை செய்கிறாங்க. இதுதான் திருவருட்பால வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய நாம் அடைய வேண்டிய நிலையும் இந்த நிலை தான் சொல்கிறாங்க. சரி, இது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து அப்படியே வந்து நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னா, திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி பாருங்கள், திருமூலருடைய பாட்டு, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி திருமூலர் பாடல் இருக்குது. சரி, இந்த பாடல் இப்படி இது இருக்கட்டும். இதோட வள்ளல் பெருமான் இங்கே வந்து இந்த சித்தி அனுபவம் பெற்றாங்கன்னு சொன்னேன்ல, 1874ஆம் ஆண்டு, அதாவது அந்த அருட்பெரும் ஜோதியோட கலக்கப்பெற்றார்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது கலக்கப்படுறதுக்கு வள்ளல் பெருமான் எந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உயிர் அனுபவம் பெறுறாங்க, அதை தொடர்ந்து அருள் அனுபவம் பெறுறாங்க, அதுக்கப்புறம் சுத்த சிவ அனுபவம் பெறுறாங்க. இதுதான் 3 ஸ்டேஜாக அவருடைய அந்த வரலாற்று குறிப்பையும் அவருடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது இப்படித்தான் போகிறாங்க. படிநிலை இப்படி தான் அமைச்சிருக்கிறாங்க. முதல்ல உயிர் அனுபவம், அருள் அனுபவம், சிவ அனுபவம், இப்படி போய் தான் அருட்பெரும் ஜோதியை பார்த்து அடைந்து சுத்த பிரணவ ஞான ஒளி தேகங்களை எல்லாம் பெற்று யோக சித்தி, கர்ம சித்தி, ஞான சித்தி, அந்த சித்திகளை எல்லாம் பெற்று சுத்த சன்மார்க்க அந்த சுகநிலையை பெறுறாங்க. சரி, அப்போ இதுக்கு வந்து அவர் வந்து எப்படி போகிறாங்க அப்படின்னா, அந்த திருமூலருடைய இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்கக்கூடிய மெய்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெய்ஞானம், அதாவது மெய்ப்பொருள். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இங்கே வந்து உடம்பை வளர்க்கும் உபாயம் அதுனா என்ன, உயிரை வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அப்போ உயிரை வந்து வளர்க்கணும் அப்படின்றாங்க. அதாவது இங்கே வந்து என்ன அவர் வந்து முத்தாய்ப்பாக சொல்ல வர்றாருன்னா, அதாவது இந்த மெய்ஞானம் அப்படின்றது வந்து இந்த பொய்யான உடலை வந்து மெய் உடலாக மாற்றணும். அதாவது அழியும் உடலை அழியாமல் ஆக்குவது. அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உடம்பை வளர்த்தேன், அதாவது உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ வந்து இந்த உயிரை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு தான் வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உரைநடை பகுதியில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, நாம் பெற வேண்டிய புருஷார்த்தங்கள் 4 அப்படின்றாங்க. ஏமசக்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல்னு சொல்கிறாங்க. இந்த 4 புருஷார்த்தங்களையும் அந்த கடைசியாக பாருங்கள், கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் சொல்கிறாங்களா. இந்த 4 புருஷார்த்தங்களையும் பெறுவதற்கு 4 விதமான ஒழுக்கங்களை சொல்கிறாங்க. இந்த இறைவனை பெற 4 விதமான ஒழுக்கங்கள், அதாவது அந்த மன்னிக்கணும், இந்த 4 விதமான அந்த ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்த அம்மையமாதல், இந்த 4 புருஷார்த்தங்களையும் பெறுவதற்கு 4 விதமான ஒழுக்கங்களை சொல்கிறாங்க. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இதில் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் நம்ம உடலை வந்து வளர்க்கக்கூடிய உபாயம். சரி, அந்த ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் நம்மளுடைய உயிரை வளர்க்கக்கூடிய உபாயம். இதைத்தான் வந்து அந்த திருமூலர் சொன்னாங்க பார்த்தீங்களா, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே
உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படி சொல்கிறாங்களா? அப்போ இந்த 4 விதமான ஒழுக்கங்கள்லாம் நம்ம பயில சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம பயின்று வர வர நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உடம்பும் வந்து ரெடி ஆகுது, உயிரும் ரெடி ஆகுது. அப்போ இது மூலமாக தான் வள்ளல் பெருமான் அந்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க. சரி, இது எப்படி ஆகும், எப்படி சாத்தியம் அப்படின்னோம்னா, முதல்ல வந்து இந்த அருள் அனுபவம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த உயிரை வந்து வளர்க்கணும். உயிரை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, உயிரினுடைய தன்மை வந்து அன்பு அப்படின்றாங்க. அந்த அன்பு வந்து அந்த அன்பின் முதிர்வு தான் வந்து அருள். அப்போ இந்த உயிர் வந்து தன்னை முதல்ல உணரணும். இதுதான் வந்து உயிர் அனுபவம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, அந்த 36 தத்துவங்களையும் தனித்தனியாக கடக்கணுன்றாங்க. அந்த 36 தத்துவங்களையும் தனித்தனியாக கடக்கும்போது அந்த உயிர் வந்து தன்னை வந்து உணரும் அப்படின்றாங்க. அந்த உயிர் வந்து முதலாக ஆன்ம நிலையிலிருந்து உணரும் அப்படின்றாங்க. புத்தி நிலையிலையோ மனநிலையிலையோ இல்லாமல் ஆன்ம நிலையிலிருந்து அந்த உயிர் வந்து தன்னை உணரும். இதைத்தான் வந்து உயிர் அனுபவம்ன்றாங்க. அப்போ அந்த உயிர் அனுபவம் பெற்றதுக்கப்புறம் அது வளரணும். அப்போ வந்து அந்த அன்பு வந்து என்ன ஆகணும், இன்னமும் அன்பு கனிந்து அந்த முதிர்ந்த நிலையில் வந்து அருளாக மாறுது. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அருள் அனுபவம்ன்றாங்க. இப்போ இந்த நிலைக்கு வரணும். இந்த 2 நிலையில் வந்ததுக்கு அப்புறமா இது 2 மனிதர்கள் செய்யக்கூடிய முயற்சி. இதுக்கப்புறம் ஞான அனுபவம், ஞான ஒளி தேகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஞான ஒளி தேகம் வந்து அந்த அருட்பெரும் ஜோதிகிட்ட இருந்து தான் கிடைக்கக்கூடிய அந்த அவர் தான் கொடுக்கணும். நம்ம இது 2லையும் எந்த அளவுக்கு நம்ம கனிந்து அந்த நிலைக்கு வர்றோமோ அது வந்து கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அனுபவம். இதைத்தான் வந்து வள்ளல் பெருமான் 3 ஸ்டேஜை நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி, அதாவது உயிர் அனுபவம், அருள் அனுபவம், சுத்த சிவ அனுபவம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த தத்துவங்களை எல்லாம் தனித்தனியாக கடந்து அந்த உயிர் அனுபவத்தை பெறணும். அதாவது இந்த உயிர் வந்து தனித்து தன்னை ஆன்ம அறிவால் உணர்ந்து கொள்வது. இதைத்தான் வந்து ஜீவன் முக்தன் அந்த நிலை சொல்கிறாங்க, முக்தி நிலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஞான சித்தி நிலை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் நிலையை சொல்கிறாங்க, அருட்பெரும் ஜோதி ஆகிறது. இதுக்கு தான் வள்ளல் பெருமான் அந்த இதுலேயே வந்து எப்படி சொல்கிறாங்க, முக்தியை பெற்றேன் அம்முத்தியினால் ஞான சித்தியை பெற்றேன் என்று உந்தி பெற சித்தனும் ஆனேன் என்று உந்தி பெற. அப்போ ஆர்டரும் அப்படி தான் வச்சுருக்காங்க. முதல்ல வந்து அந்த முக்தி, அந்த முக்தியிலேருந்து ஞான சித்தி, அந்த ஞான சித்தியிலேருந்து சித்தனும் ஆனேன்ற அந்த இறைநிலை. அப்போ அந்த இறைநிலையை வந்து கொடுக்கறது வந்து இந்த அருட்பெரும் ஜோதி தான் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி உள்ள இந்த 2 நிலைகளை நாம் முயன்று தான் பெறணும். அந்த நான் சொன்னேன்ல, அந்த உயிர் அனுபவம், அருள் அனுபவம், அது எல்லாமே என்ன பண்ணணும், ஜீவகாருண்யத்தையும் பக்தியையும் பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், எனது மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தோழி அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜீவகாருண்யத்தையும் பக்தியையும் எடுத்துக்கிட்டு தான் இங்கே வர்றாங்க மேலே. இதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உரைநடையில் இதுக்கு வந்து அங்கே வந்து தெளிவான விளக்கம் இருக்குது. உரைநடையில் ஜீவகாருண்யம் முதல் பகுதியில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும், அதனால் உபகார சக்தி விளங்கும், அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும், அதனால் உபகார சக்தி மறையும், உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆகவே புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் என்பதும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை என்றும் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தன் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால தான் கடவுள் விளக்கம் கிடைக்குது.
ஜீவகாருண்ய ஒழுக்கம் அந்த செஞ்சுக்கிட்டு அந்த கடவுள் விளக்கம்ன்றது வந்து அந்த அருள் சக்தி வெளிப்பட்டு விளங்குது பாருங்க. அந்த அருள் சக்தி அந்த கருணையினால் வெளிப்பட்டு விளங்க விளங்க கடவுள் இன்பம் கிடைக்குது. இது ரெண்டையும், அந்த விளக்கத்தையும் அந்த அருள் வெளிப்படுது, அந்த அருளினால் இன்பம் கிடைக்குது. இதை பலகால் செஞ்சு செஞ்சு பழகி பழகி வர அந்த அனுபவத்தினால் அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர்கள். இதைத்தான் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த பரநாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த உயிர் அனுபவம், இதுதான் வந்து அந்த ஜீவன் முக்தர் என்ற அந்த நிலை. அப்போ அதுக்கு மேலே தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஞான சித்தர் நிலைக்கு போகணுன்றாங்க. அந்த ஞான சித்தியை அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த கடவுள் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி, அந்த இறைநிலையான அந்த அருட்பெரும் ஜோதி நிலையை அடைகிறது. அப்போ ஜீவன் புத்திரன் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள். அதாவது கடவுளை வந்து அறிவால், ஆன்ம அறிவால் அறிந்து அப்படின்றது தான் அங்கே முக்கியம். மனத்தினாலே புத்தினாலே அறியக்கூடாது. கடவுளை வந்து ஆன்ம அறிவால் அறியணும் அப்படின்றாங்க. அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். இதே விஷயத்தை தான் அவர் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உயிர் அனுபவம் அருள் அனுபவம்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த உயிர் அனுபவம்ன்றது தான் அந்த பரநாதத்தில் பரநாத அந்த நிலையில் வந்து நடக்கக்கூடிய இந்த அனுபவம். அந்த அருள் அனுபவம்ன்றது அதற்கு மேலே, பரநாதத்துக்கு மேலே நடக்கக்கூடிய அந்த அனுபவங்கள். அப்போ அந்த கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த சுத்த சிவ அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து 43வது படிநிலையில் வந்து சுத்த சிவ துரியாதீதத்தில் தான் அந்த அருட்பெரும் ஜோதியோட அந்த அனுபவம் கிடைக்கும். அப்போ நம்மளை வந்து இப்படி வந்து அவர் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழிகளில் தான் நம்ம போகணும். மற்ற வழிகளெல்லாம் போனோம்னா வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இறைநிலையை அடைய முடியாது. குறுக்கு வழி, ஷார்ட்கட்டு, இல்லைன்னா வேறு மார்க்கத்தில் சொன்ன அந்த வழிகளெல்லாம் போனால் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்கும் பேஸ் பாருங்கள், எங்கேருந்து வராரு பாருங்கள், ஜீவகாருண்யத்திலேருந்து தான் வர்றாங்க. அதாவது ஜீவகாருண்யம் பக்தி, அதாவது ஜீவர்களின் மீது இரக்கமும் கடவுளின் மீது பக்தியும் இந்த பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும், இப்படி தான் வச்சுருக்காங்க. இதைத்தான் நம்ம பேசாக எடுத்துக்கிட்டு, அதாவது ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எனது மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் மார்க்கம், இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் தோழின்றாங்க. அப்போ ஈரமும் அன்பும், அதாவது ஜீவர்கள் இடத்தில் ஈரமும் கடவுள் இடத்தில் பக்தி, இதைத்தான் பேச எடுக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இப்போ விளக்கமாக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் உரைநடை பகுதியில் முதல் பிரிவில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், கடவுளை அந்த ஆன்ம அறிவால் அறிந்து கொள்ளணும். அப்போ இப்போ ஜீவகாருண்யம் பண்ண அந்த காருண்யத்தினால என்ன ஆகுது, அந்த அறிவு வந்து அந்த 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 வெளிப்பட்டு விளங்குதுன்றாங்க. அருள், அதாவது கடவுளுடைய அருள் வந்து அந்த வெளிப்பட்டு விளங்குது அப்படின்றாங்க. அந்த வெளிப்பட்டு விளங்க அது என்ன ஆகுது, கடவுளுடைய இன்பம் வெளிப்பட்டு பூரணமாகுன்றாங்க. இதை வந்து பலகால் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அந்த நிலையிலே இருக்கணும். அதாவது ஏகதேசம் வந்துட்டு போகிறது இல்லை, இதே நிலையில் பயணிச்சுட்டே இருக்கிறது தான் வந்து என்னது, ஜீவன் முக்தன் நிலை. இதில் இருந்து தான் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும், இந்த அன்பு வந்து முதிர்ந்து அருளாக மாறி அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன ஆகுது, அந்த அருள் அனுபவம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 2 அனுபவத்தையும் வள்ளல் பெருமான் பெற்று அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும், அந்த அருட்பெரும் ஜோதியே வந்து நம்மளை மாதிரி வேற ஒரு ஆள் இல்லை, இவருக்கு அருளை கொடுத்தால் இவரால் இந்த உலகத்துக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு அவர் கன்வின்ஸ் ஆகி கொடுக்கக்கூடிய அந்த நிலை. அப்போ இது எல்லாமே என்னது, அதனால தான் வள்ளல் பெருமான் எல்லா பாடல்களையும் நாம் சுத்தம்னா 100%, 100க்கு 100 மார்க் வாங்கணும். 70 மார்க் வாங்கினா கூட இங்கே ஃபெயில் தான். அப்போ நம்ம வந்து புடம் போட்டு எல்லாமே போகணும். ராக்காதிகள்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை குணங்கள், துவேஷங்கள் எல்லாம் பியூர் 100%, எல்லாத்துலேயுமே வந்து 100 மார்க்ஸ் வாங்கணும். அப்போ அப்படி இருந்தால் தான் இந்த நிலைக்கு வர முடியும். அதனால தான் வள்ளல் பெருமான் அந்த ஜீவகாருண்யத்தை பேஸாக எடுத்து அந்த தயவு, அதனால தான் எல்லா உயிர்களும் அந்த பொதுவில் நோக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லா உயிர்களையும் நமது உயிர் மாதிரி நினச்சது அந்த மாதிரி அந்த உணர்வை வருவித்து கொள்ளணுன்றாங்க. அதுதான் ஒருமைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வரணும் அப்படின்னா நம்ம எல்லாமே என்ன ஆகணும், இந்த உணர்வுலாம் நுட்பமாகணும். அதே சமயத்தில் உடம்புக்கும் சொல்லிட்டு வராங்க. முதல்ல 2 இந்திரிய ஒழுக்கமும் இந்த கரண ஒழுக்கமும் உடலுக்காக சொல்கிறாங்க. அடுத்து ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் உயிரை வளர்க்கக்கூடிய அந்த உபாயமாக தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்க அந்த திருமூலர் சொன்ன அந்த இதுலேருந்து தான் வந்து எடுத்து இவ்வளோ விஷயங்களையும் பண்ணி இந்த இதில் லைனில் தான் போகிறாங்க.
அப்போ நம்மளும் தெரிஞ்சுக்கிறணும். வள்ளல் பெருமான் ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலையடைந்த அம்மையமாதல், இந்த 4ஐயும் பெறுவதற்கு அந்த 4 விதமான ஒழுக்கங்கள், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இதில் முதல்ல கரெக்டாக நம்ம பயணிச்சுட்டே வந்தோம்னாலே அப்படியே வந்துடும். இதுதான் மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள்ன்றதுக்கு நான் இந்த விளக்கத்தை நான் கொடுத்தேன். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில், அதாவது 8வது அடுத்த பதிவில் நான் போட போகிறேன். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தவம் புரிகிறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அங்கே அந்த சிற்சபையில் தவம் புரியணும், ஏன் சிற்சபையில் தவம் புரியணும் அப்படின்றதையும், அது புரிஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அப்போ தான் இந்த நான் சொன்ன இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம இந்த பூர்வ மத்தியாகிய இந்த சிற்சபையில் தான் பெற முடியும். அதுக்கு விளக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.